வணக்கம் நண்பர்களே. ரயில்வே தேர்வில் கேட்கப்பட்ட திரிகோணமிதி ட்ரிக்னாமெட்ரி கணக்குகள் பற்றி பார்க்கலாம். முதல் கணக்கு, tan squared 45 degree minus cos squared 60 degree equal to x sin 45 degree cos 45 degree tan 60 degree எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கணக்கை பொறுத்தவரை வேல்யூ தெரியணும். ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, சைன் காஸ் டேன் 0 டிகிரி 30 60 45 60 90 டிகிரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டிகிரிக்கு வேல்யூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை செய்ய முடியும். அப்போ tan 45க்கு வேல்யூனா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 ஸ்கொயர், காஸ் 60க்கு வேல்யூ 1/2 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் 45க்கு 1/√2 காஸ் 45க்கு 1/√2 tan 60க்கு √3. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/4 வரும். 1 × 1 1 √2 மல்டி பண்ணால் 2ன்னு கிடைக்கும் இன்ட்டு √3. அப்புறம் இந்த 1 - 1/4க்குள்ளே இதை மல்டி பண்ணால் 4 - 1 ஈக்குவல் டு 3/4 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/2 இன்ட்டு √3. எக்ஸை ஒன் சைடு வச்சுக்கோங்க, மீதில் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3/4 இந்த 1/2 இங்கிட்டு வந்தால் என்ன வரும், 2/1 வரும். √3 இங்கிட்டு வேணால் 1/√3. அப்போ 3/2 ஆல் கேன்சல் பண்ணாக்க 3/2√3 கிடைக்கும். எப்பவுமே டினாமினேட்டில் √3 வராமல் பார்த்துக்கணும் வேல்யூ. அப்போ கீழே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதில் √3 இருக்கு இல்லையா, அப்போ √3னா மேலேயும் √3 மல்டி பண்ணணும், கீழே √3 டிவைட் பண்ணணும். இப்போ 3/2√3 இன்ட்டு √3/√3 3√3/2 இன்ட்டு √3 மல்டி பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ 3 கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்குது, √3/2. ஸோ இதனுடைய விடை வந்து √3/2ன்னு அர்த்தம். அடுத்து இரண்டாவது கேள்வி, சைன் 30 டிகிரி காஸ் 45 டிகிரி பை tan 60 டிகிரி ஈக்குவல் டு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அந்த டேபிள் தெரியணும். சைன் 30க்கு வந்து 1/2 அண்ட் காஸ் 45க்கு வந்து 1/√2 tan 60க்கு வந்து √3. அப்போ மேலே மல்டி பண்ண 1/2 அது மல்டி 1/2√2ன்னு வரும். கீழே டினாமினேட்டில் √3 இருக்குல்லையே, அது இன்ட்டு போட்டு தலகால போடணும். அப்போ 1/√3 மல்டி பண்ண என்ன வரும், 1/2√6ன்னு வரும். இப்போ √2 × √3 √6ன்னு போட்டுக்கலாம். நம்ம இப்போ தான் பார்த்தேன், கீழே டினாமினேட்டில் √2 வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லலாம், √6ஆல் பெருக்கி √6ஆல் வகுக்கிறோம். அப்போ 1 × √6 பை √6 பார்க்குன்னா 6ன்னு கிடைக்கும். இப்போ 2 × 6 12. அப்போ √6/12. இப்போ இதனோட விடை வந்து √6/12ன்னு அர்த்தம். அடுத்த கணக்கு, 3 cot θ ஈக்குவல் டு 4 என்றால் 5 sin θ ப்ளஸ் 3 cos θ பை 5 sin θ மைனஸ் 3 cos θ வேல்யூ என்ன அப்படி கேட்டிருக்காங்க, மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 cot θ ஈக்குவல் டு 4. அந்த 3 இங்கே பெருக்கல் இங்கிட்டு போய் நான் வகுத்தலாக மாறிடும். அப்போ என்ன வந்துடும், 4/3ன்னு போயிடும். இப்போ cot θக்கு ஃபார்முலா வந்து cos θ பை sin θ ஈக்குவல் டு 4/3. அப்போ cos θக்கு வந்து 4ன்னு போடலாம், sin θக்கு வந்து 3ன்னு போடலாம். இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 sin θ ப்ளஸ் 3 cos θ 5 sin θ மைனஸ் 3 cos θ. சைனுக்கு வேல்யூனா 3 தானே, அப்போ 3 போடுங்க. காசுக்கு 4, 5 × 3 ப்ளஸ் 3 × 4 பை 5 × 3 மைனஸ் 3 × 4. இப்போ பெருக்கும்போது என்ன வரும், 15 ப்ளஸ் 12 15 மைனஸ் 12. இப்போ 15 ப்ளஸ் 12 27, 15 மைனஸ் 12 3, 27/3 என்ன வரும், 9ன்னு வரும். இப்போ இதனுடைய விடை வந்து 9. அடுத்த கேள்வி, sin θ ஈக்குவல் டு 1/√2 மற்றும் cos θ ஈக்குவல் டு 1/√2 என்றால் cot θவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. cot θக்கு அந்த வேல்யூ தெரியுமா, சூத்திரமாக தெரியணும். cot θ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா cos θ பை sin θ. அப்போது cos θக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1/√2. sin θக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1/√2. இப்போ மேலேங்களும் ஈக்குவலாக தானே இருக்குது, மேலேங்களும் ஈக்குவலானா அடிச்சு கொடுத்தா 1ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய விடை வந்து 1. அடுத்த கேள்வி, sin θ ஈக்குவல் டு √5/3 மற்றும் cos θ ஈக்குவல் டு 1/√3 என்றால் tan θவின் மதிப்பு என்ன. அதே மாதிரி போன கணக்கு மாதிரி இதுவும் விளக்கம். tan θக்கு வந்து sin θ பை cos θன்னு போடலாம்,
அப்போ சைன் தீட்டாக்கு வேல்யூ என்னது √5/3 பை 1/3. இப்போ √5/3 இன்ட்டு கீழே பின்னத்தில் 1/3 இருக்கு இல்லையா, அதை இன்ட்டு போட்டு தலகாலாக போடுக்கலாம் 3/1. அப்போ 3 கேன்சல் ஆயிடும். அப்போ அடிச்சு கொடுத்தானே வரும் √5. அப்போ இதனுடைய வேல்யூ என்னது √5ன்னு அர்த்தம். அடுத்த கணக்கு cos 1 டிகிரி, cos 2 டிகிரி, cos 3 டிகிரி அப் டு cos 90 டிகிரி. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. cos 1 டிகிரி, cos 2 டிகிரி, cos 3 டிகிரி அப் டு cos 90 டிகிரி. cos 1 டிகிரி அது இன்ட்டுன்னு அர்த்தம். அது மீனிங் cos 1 டிகிரி இன்ட்டு cos 2 டிகிரி இன்ட்டு cos 3 டிகிரி இன்ட்டு அப் டு இன்ட்டு cos 90 டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 0ன்னு அர்த்தம். இந்த வேல்யூ இப்போ இன்ட்டு 0. இப்போ 0ட எதை பேருக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அப்போ இதனுடைய விடை வந்து 0. நண்பர்களே, இந்த மாதிரி கணக்கு தான் ட்ரிக்னாமெட்ரியில் கேட்குறாங்க. அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சலாம். ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுக்கோங்க. அந்த கண்டிப்பாக இந்த டேபிளுக்கு நல்லா படிச்சுக்கணும், சின்ன சின்ன ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடாது. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் பட்டன் அழுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் படிக்கட்டும். நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதேமாதிரி அடுத்தவங்களும் படிக்கணும். அதனால் நம்ம நன்மை செய்தால் நம்மளுக்கு ஒருத்தர் நன்மை செய்வாங்க. அதனால் நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே. நல்லா படித்து வேலைக்கு வாங்க. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், லைக் பண்ணலாம், இல்லைன்னா ஷேர் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து டெஃபினட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.